28 பேரோட உயிரை பறித்த ஒரு பாலம் இருக்கு. ஆனா அதை விட பயங்கரமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் இரவு நேரத்துல இந்த பாலத்தை சுத்தி இறந்த குழந்தைகளோட ஆவிகள் நடமாடுவதாக பல பேர் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இது உண்மையிலேயே ஒரு ஹாண்டட் பிரிட்ஜா அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல உங்களுக்கு நான் விளக்கமா நான் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இதை பத்தி உங்களுக்கு நான் விளக்கமா நான் சொல்றேன். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது மாங்கி கியூ அப்படின்றது ஹாங்காங்கோட தாய்புட் டிஸ்ட்ரிக்ட் பகுதியில் இருக்க ஒரு சிறிய பாலம். இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா மாங்கியூ அப்படின்றது கேண்டனீஸ் வார்த்தைக்கு கோஸ்ட், அதாவது பேய் என்ற அர்த்தமா. அதனால இந்த பாலம் பல ஆண்டுகளாக கோஸ்ட் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. 1955 ஆகஸ்ட் 28 அன்னைக்கு ஹாங்காங்ல பல மணி நேரம் இடைவிடாம கனமழை பெஞ்சிருக்கு. அதன் காரணமா மலைப்பகுதிகளில் இருந்த மண் ரொம்பவே தளர்ந்து போயிருக்கு. அதே நேரத்தில் பக்கத்துல இருந்த பள்ளியோட ஆசிரியர்களும் மாணவர்களும் மழையிலிருந்து தப்பிக்க பாலத்தோட கீழே நின்றிருந்திருக்காங்க. சில நிமிஷங்கள்ல திடீர்னு மிகப்பெரிய லேண்ட்ஸ்லைடு, அதாவது நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. மண், பெரிய பாறைகள் மற்றும் வெள்ள நீர் எல்லாமே ஒரே நேரத்துல பாலத்தோட கீழே பாஞ்சிருக்கு. அங்க நின்றிருந்தவங்க தப்பிக்க எந்த வாய்ப்பும் கிடைக்கல. வெள்ளம் அவங்கள கீழே இருந்த ஆற்று பகுதியில அடிச்சுட்டு போயிருக்கு. அதிகாரப்பூர்வ பதிவுகளின்படி 28 பேர் பலியாகி இருக்காங்க. அந்த சம்பவம் ஹாங்காங்கோட மிகப்பெரிய இயற்கை பேரிடர்கள்ல ஒன்றாக கருதப்படுது அப்படின்றத சொல்லலாம். மழை தொடர்ந்து பெஞ்சதால மீட்பு பணியும் ரொம்பவே கடினமாக இருந்திருக்கு. பல உடல்கள் உடனே கிடைக்கல. சில உடல்கள் வெள்ள நீர்ல பல கிலோமீட்டர் தூரத்துல கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறப்படுது. இந்த சம்பவம் அப்போ ஹாங்காங்குக்கு முழுவதும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றதான் சொல்லணும். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இந்த விபத்துக்கு பிறகுதான் மான்கியோட சுத்தி பல மர்ம கதைகள் பரவ ஆரம்பிச்சிருக்கு. பல ஆண்டுகளாக மக்கள் கூறும் சம்பவங்கள் என்னன்னா, இரவு நேரத்துல பாலத்துக்கு பக்கத்துல வெள்ளை ஆடையுடன் குழந்தைகள் நிற்பதாகவும் வாகனங்களுக்கு கையை அசைப்பதாகவும் சிலர் சொல்லியிருந்தாங்க. உடனே வாகனம் நிறுத்தினா அவங்க காணாம போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. பல ஓட்டுநர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தங்க காருக்கு முன்னாடி திடீர்னு வெள்ள மனித உருவம் ஓடுவதை பார்த்ததாக சொல்லியிருந்தாங்க. ஆனா பிரேக் அடிச்சு இறங்கி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்களாம். சில டாக்ஸி டிரைவர்ஸ் மற்றும் பஸ் டிரைவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இரவு நேரத்துல சில பேர் பேருந்தில் ஏறுவாங்களாம். ஆனா அவங்க எந்த சத்தமும் போட மாட்டாங்களாம். சில நிமிடங்களை கழிச்சு திரும்பி பார்த்தா அவங்க முழுவதுமாக மறைஞ்சு விடுவாங்களாம். பக்கத்துல வசிக்கும் சில குடும்பங்கள் என்ன சொல்றாங்கன்னா, சிறிய குழந்தைகள் யாரும் இல்லாத இடத்துல கைப்பிடிச்சு விளையாடுவது போல நடப்பதை பார்த்ததாக சொல்லியிருந்தாங்க. இதுவும் அந்த விபத்துல இறந்த குழந்தைகளோட ஆவிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையை உருவாக்கி இருக்கு அப்படின்றத சொல்லலாம். இன்னைக்கு வரைக்கும் ஏன் பிரபலமா இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இந்த மாங்கி கியூ இன்னைக்கு வர கோஸ்ட் ஹண்டர்ஸ், பேராநார்மல் யூடியூபர்ஸ், டாக்குமெண்ட்ரி கிரியேட்டர்ஸ், ஹாரர் ஃபேன்ஸ் இவங்க எல்லாருமே அடிக்கடி பேசப்பட இடமாக இருக்கு. சில பேர் இரவு நேரத்துல அங்க போயிட்டு வீடியோ எடுக்க ட்ரை கூட பண்ணியிருக்காங்க. ஆனா இது வரைக்கும் பேய் இருப்பதை உறுதிப்படுத்தும் நம்பகமான ஆதாரம் எதுவுமே கிடைக்கல அப்படின்றத சொல்லணும்.